friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் பண்ண போறோம். எப்படி போடணும் அப்படினு பார்க்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் எடுத்துறோம். நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். இது வந்து நம்ம எப்படி அதாவது வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டா இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வேஸ்டா போயிடும். பாருங்க வேஸ்ட் ஆயிட்டு பாத்தீங்களா? அதனால இந்த மாதிரி ரொம்ப இழுக்காதீங்க. லைட்டா மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கட் பண்ணுறது பார்த்து கட் பண்ணணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து இப்போ இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த இருக்கு இல்லையா, அரை இன்ச்சுக்கு இருக்குது. கட் பண்ணுறது வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுறோம், பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக நறுக்கிக்கோங்க நகத்தை வச்சு. பாருங்கள் அரை இன்ச்சு. இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்கும். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் வந்து ஒன்று கட் பண்ணிட்டோம்னா அதே அளவுக்கு எல்லாமே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக நறுக்கிருக்கோம் இல்லையா நகத்தை வச்சு, அதுக்கப்புறம் சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது வந்து பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பிசிறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சி இழுக்கும். அதனால் பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, இதில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கில் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். டபுள் த்ரெட்டு, அதாவது வந்து சிங்கிள் த்ரெட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். த்ரெட்டு வந்து எப்போவுமே சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு த்ரெட்டு வெளியில் தெரியாமல் இருக்கும். போட்டுட்டு அடுத்தது வந்து இந்த ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கொள்ளே, அதுக்கு பாதி இதில் நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்து நீடில் எடுக்கணும். அதே லைனில் வர்ற மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு பாதி இதில் எடுத்தோம் இல்லையா, அதேமாதிரி ரெண்டாவது நான் பாதி இதில் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வரணும். ஒன்று போட்டாலே அதில் பாதியில் அந்த மாதிரியே எடுத்து போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுருக்கோம் இல்லையா, அடுத்தது வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கில் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு போட்டுக்கலாம்.
நம்ம இப்போ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்துருக்கோம் இல்லையா, எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிக்கு ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வர்றது மாதிரிக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரிக்கு இருக்கணும் ஒரு லூப் மாதிரி இந்த மாதிரி. இப்போ இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கட் பண்ணுறோம் இல்லையா, ஒன்றை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து இதே அளவுக்கு கட் பண்ணோம்னா எல்லாம் ஒன்று போல் இருக்கும். இதே அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோல்லையே, இதை போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துருக்கோம். மார்க் பண்ணியிருக்க லைனில் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம எடுத்ததுக்கு நீடில் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போடணும். இந்த லூப் மாதிரி வருது பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைனில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே எடுத்துருக்கோம் இல்லையா நீடிலே, திரும்பவும் எடுத்ததுக்கு பக்கத்திலே உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் ஒரு சைடு ஸ்டிச். திரும்பவும் நம்ம இது உள்ள நீடில் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போடுங்க, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், இது உள்ளே எடுக்கணும் மேலே ஒட்டி. இது நம்ம நெக்குக்கு அவுட்லைன் மாதிரி போட்டோம்ப்பா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ள ஒரு பீடு மட்டும் போட்டு நெக்குக்கு போட்டுக்கலாம், கொடி இந்த மாதிரிக்கெலாம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு செயின் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது வந்து இது செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அடுத்தது வந்து நம்ம லூப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
நம்ம இங்கே எப்படி கட் பண்ணமோ அதே அளவுக்கு தான் இதுலேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இதில் போடணும் அப்படிங்கிறதுனால கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இதில் பாதிக்கும் இதுக்கு பாதிக்கும் வர்றத மாதிரிக்கு ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரிக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லூப் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இருந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் மேல் பகுதியில் நடுவில் லைன் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள், அந்த லைனில் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு, கட் பண்ணியிருக்க ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து இதிலேருந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம். திரும்பவும் நம்ம இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக கொண்டு வாங்க. இதெல்லாம் போட்டு போட்டு பழகினீங்களா உங்களுக்கு, அதாவது வந்து ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு நீட்டாகவே வந்துடும். இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள். நீங்களும் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் இதெல்லாம். கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா சூப்பராக வரும். நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஸ்டிச் முடிஞ்சோன்னா த்ரெட் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அடிப்பக்கம் வந்து கண்டிப்பாக ரிங்கை திருப்பி நாட் போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 நீடில் வச்சுருக்கீங்க அப்படின்னா த்ரெட்டு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அடிப்பக்கம் விட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து வேறு நீடில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அது மாதிரி அப்புறம் உங்களுக்கு ஸ்டிச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நீடில் வந்து அடிப்பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எல்லாத்தையுமே நாட் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் திருப்பி திருப்பி கட் பண்ணிக்கோங்க, நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க.